காங்கிரஸ் அயலக பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடா அமெரிக்காவில் இருப்பது போல் இந்தியாவில் பரம்பரை சொத்து வரி இல்லை என கூறியிருந்தார். இதுபற்றி சத்தீஸ்கர் பிரச்சாரத்தில் பேசிய மோடி, மக்களின் சொத்துக்களை பிடுங்க காங்கிரஸ் திட்டமிடுகிறது என்றார். இதை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் மறுத்தார். பரம்பரை சொத்து விதிக்கும் எந்த திட்டமும் காங்கிரசிடம் இல்லை என்றார். மத்திய பிரதேச மாநிலம் பீடலில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். இண்டி கூட்டணியில் வருடம் ஒரு பிரதமர் பார்முலாவை உருவாக்குவது தொடர்பாக ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. பிரதமர் நாற்காலியை ஏலம் விடுகிறார்கள். ஒரு வருடம் ஒரு பிரதமர் என்பதை உலகம் கேலி செய்யும். இது நாட்டை அழிக்கும் பயங்கரமான செயல் என்றார். மகாராஷ்டிராவில் பராமதி தொகுதியில் சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து துணை முதல்வர் அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார் நிற்கிறார். மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் 25,000 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கடந்த ஜனவரியில் சுனித்ரா மீது மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என கூறி வழக்கில் இருந்து அவரை விடுவித்துள்ளனர். கொடக் மஹிந்திரா வங்கி ஆன்லைன் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. தகவல் பாதுகாப்பு தொடர்பான குற்றச்சாட்டை அடுத்து கொடக் மஹிந்திரா வங்கி மீது ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. கோவை தீத்திப்பாளையம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பிரவீன், கவின், தக்ஷன் முண்டந்துறை தடுப்பணையில் குளிக்க சென்ற 3 பேரும் நீச்சல் தெரியாமல் நீரில் மூழ்கி இறந்தனர். காருண்யா நகர் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரிக்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கனோஜ் லோக்சபா தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளராக கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் போட்டியிட உள்ளதாக கட்சி மேலிடம் அறிவித்துள்ளது. வியாழனன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் 15 இடங்களில் புதனன்று வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவுடன் பிரதமர் மோடி போபாலில் ரோட் ஷோ சென்றார். வழியெங்கும் பூத்துவி மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். சத்தீஸ்கர் தண்டேவாடா பகுதியில் 18 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு போலீசிடம் சரணடைந்தனர். போலீசாரின் மறுவாழ்வு இயக்கத்தின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவர்களாகவே விரும்பி சரணடைந்து உள்ளனர் என தண்டேவாடா போலீசார் கூறினர். பழனிசாமியும் திமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளார்கள் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறினார். என்டிஏ கூட்டணி ஜெயிக்கக்கூடாது, ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவுக்கு உதவ இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தியுள்ளனர். துரோகத்தை எதிர்க்க உருவாக்கப்பட்ட இயக்கம் துரோகம் செய்வதற்காகவே ஒரு சுயநல கும்பலால் பயன்படுத்தப்படுகிறது என்றார். லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. 2ஆம் கட்ட தேர்தல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடைபெறும். அனல் பறக்க நடந்து வந்த பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் முடிந்தது. மத்திய பிரதேச மாநிலம் சாகரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். அரசியல் சாசனம் வழங்கும் இடஒதுக்கீட்டு உரிமை பறிபோகாமல் இருக்கவே பாஜகவை 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்கிறேன் என மோடி கூறினார். आरक्षण चोरी करने का जो खेल खेल रहे हो, उसे लूटने का खेल खेल रहे हो. आपके ये खेल बंद करने के लिए, हमेशा बंद करने के लिए, आपके मंसूबों को हमेशा हमेशा ताला लगाने के लिए मोदी को 400 पार चाहिए. சத்தீஸ்கர் மாநிலம் சர்குஜா பகுதி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். காங்கிரசின் மோசமான ஆட்சியும் அலட்சியமும் தான் நாட்டின் அழிவுக்கு காரணம். இன்றைக்கு பயங்கரவாதம் மற்றும் நக்சலிசத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. வன்முறையை பரப்பும் மக்களை துணிச்சலானவர்கள் என்று சொல்லி காங்கிரஸ் ஆதரிக்கிறது. பயங்கரவாதிகள் கொல்லப்படும்போது கண்ணீர் சிந்துகிறது. இதுபோன்ற செயல்களால் நாட்டின் நம்பிக்கையை காங்கிரஸ் இழந்துவிட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசினார். பாரதிய ஜனதா வேட்பாளர் சுரேந்திரன் ராகுலை தோற்கடிக்க ஓட்டு கேட்டு வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் வயநாடு தொகுதிக்கு என்ன செய்தேன் என ராகுல் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மகாராஷ்டிராவில் யவத்மால் தொகுதியில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான நிதின் கட்கரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திடீரென மயங்கி விழுந்தார். அவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. நான் தீவிரமாக இல்லை, அரசியலில் ஆர்வம் இல்லை என்கிறார்கள். எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கண்டு பிரதமர் மோடி பீதியடைந்துள்ளார். பிரதமர் மோடி பெரும் தொழிலதிபர்களுக்கு 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்துள்ளார். இதை நாங்கள் மக்களுக்கு திருப்பி வழங்குவோம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி பொறுப்பாளர் சாம் பித்ரோடா அமெரிக்காவில் விதிக்கப்படும் பரம்பரை வரி குறித்து தெரிவித்த கருத்துக்கு பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். சமூக வலைதளங்களிலும் விவாதமாகியது.
இதனை அடுத்து சாம் பெத்ரோடாவின் கருத்து அவரது தனிப்பட்டது என காங்கிரஸ் கூறியுள்ளது. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி முழுமையாக படிக்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் தெரிவித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டும் ஆதரித்த கருத்துக்களை மோடியால் சுட்டிக்காட்ட முடியுமா? அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாக பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர்கள் மற்றும் ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதி வழங்கும் திட்டங்கள் காங்கிரஸ் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பாஜக தேர்தல் அறிக்கை 2 மணி நேரத்தில் சுவடு தெரியாமல் காணாமல் போனது என்றார். இந்திரா காந்தி தனது தங்கத்தை நாட்டுக்கு வழங்கினார். என் தாயும் அவர் தாலியை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்தார். மோடி இதை எதையும் அறியாமல் பேசுகிறார். பெண்களின் உணர்வுகள் மோடிக்கு தெரியாது. மோடி கொச்சையான அரசியலை பேசி வருகிறார். இந்த தேர்தலில் மகளிர் பதிலடி தருவார்கள் என பெங்களூருவில் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பேசினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் ரூபாய் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணம் மீட்பு, விவசாயிகளின் இரட்டிப்பு வருமானம் என முந்தைய தேர்தல்களில் பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகள் என்னவானது என காங்கிரஸ் தலைவர் கார்கே கேள்வி எழுப்பினார். பஞ்சாயத்து ஆட்சி முறையானது பழமையான ஜனநாயக மதிப்புகள், நெறிமுறைகளின் ஆன்மாவாக உள்ளன என கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் இண்டி கூட்டணி ஆர்வம் காட்டும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களை மேம்படுத்தும் உறுதிமொழிகளை இண்டி கூட்டணி அரசு நிறைவேற்றும் என உறுதியோடு நம்புகிறேன் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கேரளாவில் வரும் 26இல் லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வயநாடு பகுதியில் நக்சல்கள் முகாமிட்டுள்ளனர். கம்பமலை எஸ்டேட் பகுதிக்கு வந்த நக்சல்கள் மொய்தீன், சந்தோஷ், சோமன் ஆகியோர் மக்களிடம் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என கூறினர். வயநாடு பகுதியில் தேர்தல் நடக்கும் நாளில் அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் தமிழக கேரள அதிரடிப்படையினர் பழங்குடியின கிராமங்களில் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மாணவர் சங்க நிர்வாகிகளுக்கு பணம் கொடுத்தது தெரிய வந்துள்ளது. அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப்பொருள் சப்ளை செய்யும் புரோக்கர்களாக செயல்பட்டு வந்துள்ளனர். விவசாயிகள் அமைப்பின் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களில் சிலர் அங்கிருந்த மரங்களிலும் செல்போன் டவர்களிலும் ஏறினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு வந்த போலீசார் பேச்சு நடத்தியும் விவசாயிகள் கீழே இறங்க மறுத்தனர். கிரேன் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் விவசாயிகளை கீழே இறக்கினர். தமிழ்நாட்டின் 15 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட 7 மாநிலங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும், ஒடிசா மாநிலத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட்டும், மேற்குவங்க மாநிலத்திற்கு சிவப்பு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் இந்த ஆண்டு கடுமையாக உள்ளது. இயல்பை விட 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக உள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்ய சாய்பாபாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஆராதனை மகோற்சவம் புட்டபர்த்தியில் விமர்சையாக நடந்தது. உலகெங்கிலும் உள்ள சாய்பாபாவின் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். 6244 அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சப் கலெக்டர், டிஎஸ்பி உள்ளிட்ட 90 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வு ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. 2ஆம் கட்ட லோக்சபா தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது. 2ஆம் கட்ட லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் முடிந்தது. பிரதமர் மோடி நம்ப முடியாத பல வேலைகளை செய்வதாக சர்வதேச நிதிச்சேவை நிறுவனமான JP Morgan Chaseன் CEO ஜேமி டிமோன் பாராட்டியுள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் ஓட்டு எண்ணிக்கையுடன் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளுடன் சரிபார்ப்பதை கட்டாயமாக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் EVM மற்றும் விவிபேட் இயந்திரங்களின் தொழில்நுட்பம் தொடர்பான கேள்விகள் கேட்டு விளக்கம் பெற்றனர். பின் மறுதேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். மோடியின் தோல்வி பயம் அவர் முகத்திலேயே தெரிகிறது. லோக்சபா தேர்தலில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். காங்கிரஸ் MP ராகுல் நேரு குடும்பத்தில் பிறந்தவரா என எனக்கு சந்தேகமாக உள்ளது. அவரது DNA ஆய்வு செய்யப்பட வேண்டும் என கேரளாவில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணியின் MLA அன்வர் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இளவரசர் மற்றும் அரச குடும்பத்தின் ஆலோசகர் சாம் பிட்ரோடா நடுத்தர வர்க்கத்தினருக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என கூறுகிறார். பரம்பரை வரி விதிக்கப் போவதாக காங்கிரஸ் கூறுகிறது.
நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த செல்வத்தை உங்கள் பிள்ளைகள் பெறமாட்டார்கள், காங்கிரஸ் பறித்துவிடும் என சத்தீஸ்கரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மோடி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் 26,000 ஆசிரியர்கள் பணி நீக்கப்பட்ட உத்தரவிற்கு முதல்வர் மம்தா மற்றும் ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் சென்னை ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு ஆதரவு தெரிவித்துள்ளார். அவர் பணம் கொடுத்து குறுக்கு வழியில் அரசு பணிகளில் சேர்வதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என கூறியுள்ளார். திரவ நைட்ரஜன் பயன்படுத்திய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் திரவ நைட்ரஜன் பயன்படுத்திய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என ஆய்வு நடத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் காமினேனி ஸ்ரீனிவாஸ் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவருடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் உடன் சென்றார். அப்போது வழிநெடுக்க தொண்டர்கள் ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு நிகழ்வாக வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளாவின் இடுக்கி தொகுதியில் இடதுசாரி வேட்பாளர் ஜோய்ஸ் ஜார்ஜுக்கு ஆதரவு தெரிவித்து திமுகவினர் ஸ்டாலின் படத்துடன் பதாகைகள் வைத்து தேர்தல் பணியில் ஈடுபட்டனர். இது காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இடதுசாரி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த திமுக கேரள மாநில குழு பொறுப்பு உறுப்பினர் மோகன்தாஸ், இடுக்கி வடக்கு பகுதி பொதுச்செயலர் கனி, தெற்கு பகுதி பொதுச்செயலர் ஜனார்தன் ஆகியோர் கட்சி பொறுப்புகளிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கத்தாரில் இருந்து சென்னை ஏர்போர்ட் வந்த பயணியிடம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அவரிடமிருந்து 11 கிலோ எடையுள்ள ஹெராயின் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இதன் சர்வதேச சந்தை மதிப்பு 11 கோடி ரூபாய். போதைப் பொருளுடன் சிக்கியவர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த பாரத் வெசிட்டா என தெரியவந்துள்ளது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி திருநங்கைகளுக்கான அழகு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்று வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். வாகூரைச் சேர்ந்த திருநங்கை சாக்ஷி முதலிடத்தை பிடித்து மிஸ் புதுச்சேரி பட்டத்தை பெற்றார். சேலம் அயோத்தியப்பட்டினம் கோதண்டராமசுவாமி கோயிலில் 60 வருடங்களுக்கு பிறகு புதிய தேர் செய்யப்பட்டு சித்திரை பௌர்ணமி தேரோட்டம் நடைபெற்றது. ராமர், சீதை, லட்சுமணர் சிலைகள் ஜோடனை செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் தேரில் அமர்த்தப்பட்டிருந்தது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் இரட்டை விநாயகர் கோயில் சித்ரா பௌர்ணமி நாளில் அன்னக்குடி விழா சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த சிவபெருமானை தேரில் வைத்து முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சதாசிவபுரம் மாரியம்மன் செல்லியம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். ஓசூர் பிரத்யங்கரா தேவி கோயிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மிளகாய் வத்தல் உள்ளிட்ட பொருட்களை வைத்து சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முட்டல் கிராமம் கம்பபெருமாள் ராதாலட்சுமி கோயிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி முட்டல் ஏரியில் தெப்பத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை அவினாசி சாலை உப்பிலிப்பாளையம் தண்டுமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சக்தி கரகம், பால்குடம், அக்னிச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அலகு குத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பொள்ளாச்சி அருகே போடிப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா காசி விஸ்வநாதர் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சந்திரசேகர் உடனுரை மனோன்மணி அம்பாளுடன் ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பாலமுருகன் கோயிலில் துர்க்கை அம்மனுக்கு சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 1008 பெண்கள் திருவிளக்கு பூஜை நடத்தி சிறப்பு வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் கிராமம் வால்நெடுங்கண்ணியுடன் ஆகிய தாந்தோன்றீஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வால்நெடுங்கண்ணி அம்மன் சிகப்பு பட்டாடை உடுத்தியும் தாந்தோன்றீஸ்வரர் வெண்பட்டு உடுத்தியும் பிரகார மண்டபத்தில் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சில்லறை காசுகளை சுவாமி மீது வீசி வழிபட்டனர். ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வகுளகிரி மலை வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா விமர்சையாக நடைபெற்றது. மலையில் இருந்து பொன் சப்பரத்தில் பெருமாள் கீழே இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் அம்மன் தங்க கமல வாகனத்தில் வீதி உலா வரும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவிழாவும் நிறைவுற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வரலாறு காணாத அளவிற்கு எண்ணற்ற பக்தர்கள் குவிந்தனர். குடும்பத்துடன் அமர்ந்து நள்ளிரவு வரை விழித்திருந்து சந்திர கிரகண வழிபாடு செய்தனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வருகை தினத்தையொட்டி ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அன்னையை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதி காமாட்சியம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கிண்ணி தேரோட்டம் விழா வெகு விமரிசையாக நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் காமாட்சியம்மன் அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை கோதண்டராமர் பெருமாள் கோவில் சித்திரை விழாவையொட்டி சீதாராமர் திருக்கல்யாண வைபோகம் வெகு விமரிசையாக நடந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில் பௌர்ணமி தினத்தன்று பிரம்மாண்ட தீக்குண்டத்தில் ஜோதி ஏற்றினர். திரளான பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் செண்பகாதேவி அம்மனுக்கு தீர்த்தவாரி உற்சவம் விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சியில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மண்டல செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடந்தது. இதில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், நாகை ஆகிய மாவட்டங்களிலிருந்து விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு நிகழ்ச்சியாக கள்ளர் வேடத்தில் அலங்கரிக்கப்பட்ட கள்ளழகர் சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஹோசூர் வனக்கோட்ட பகுதிகளான ஹோசூர், ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை, ஜவளகிரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வனச்சரகங்களில் வன விலங்குகளின் தாகத்தை தீர்க்கும் வகையில் வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் பல்வேறு இடங்களில் குடிநீர் தொட்டிகளை கட்டி தண்ணீர் நிரப்பி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் சொகுசு ஆம்னி பஸ்ஸும் வேனும் அடுத்தடுத்து மோதியதில் டிரைவர் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் நோக்கி 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து வந்தது. திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பஸ் வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த 25க்கும் மேற்பட்டோரை தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சை பலனின்றி தஞ்சாவூரைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் இறந்தார். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள முதல்வர் இண்டி கூட்டணி இல்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளார். தேர்தலுக்கான ஒரு அமைப்பு என்று தெளிவுபடுத்தியுள்ளார். தலைமை இல்லாத முதன்மையான கூட்டணி நாட்டின் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் ஒருபோதும் நம்பிக்கையளிக்க முடியாது என தமாக தலைவர் வாசன் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் கடந்த 1 மாதமாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் அரசு பஸ்ஸை சிறைபிடித்து காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சண்முகா தியேட்டருக்கு வந்த இயக்குநர் ஹரி மற்றும் நடிகர் விஷால் ரசிகர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி நேரு வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி உள்ளிட்ட வீதிகளில் பூ, பழம், காய்கறி வியாபாரிகளிடம் வரும் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள ரத்னம் திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்க அழைப்பு விடுத்தனர். குமரி குலசேகரம் அருகே முள்ளமன்றி தாக்கிய ஆவேசத்தில் ஓடிய புலி காக்கச்சல் பகுதியில் ரப்பர் தோட்டத்தில் பால் வெட்டிக் கொண்டிருந்த தொழிலாளி மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவரை தாக்கிவிட்டு அருகில் உள்ள தோட்டத்தில் விழுந்து இறந்தது. கொடைக்கானல் பழைய கான்வென்ட் ரோடு சாலையில் காட்டெருமை தாக்கி பள்ளி மாணவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வனத்துறை அலட்சியத்தால் நடந்துள்ளது. வனவிலங்குகளை கண்காணித்து விரட்ட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கோவையில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். போதிய தண்ணீர் குடிக்க வேண்டும் என கோவை கலெக்டர் கிராந்திகுமார் அறிவிப்பு வெளியிட்டார். திருச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பஸ்ஸின் முன்பக்க சீட் கழன்றது. பஸ் வளைவில் திரும்பிய போது கழன்ற சீட்டோடு கண்டக்டர் வெளியில் தூக்கி வீசப்பட்டார். ரோட்டில் விழுந்த அவருக்கு தலையில் காயம் உண்டானது. அருகில் இருந்த தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். ஹோசூர் மாநகராட்சி 9வது வார்டு ஜிம்மச்சந்திரம் பகுதியில் கடந்த 1 மாதமாக சீரான குடிநீர் வழங்காத மாநகராட்சியை கண்டித்து 150க்கும் மேற்பட்ட பெண்கள் காலிக்குடங்களுடன் ஹோசூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் கலைந்து சென்றனர். திருச்சி ரயில் நிலையத்தில் இந்தியன் ரயில்வே சார்பில் மலிவு விலை உணவு விற்பனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. ஏராளமான பயணிகள் விரும்பி உணவை வாங்கி செல்கின்றனர். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருச்சி கே நகர் நோக்கி சென்ற திருச்சி அரசு நகர பேருந்து இருக்கை திடீரென உடைந்து படிக்கட்டு வழியாக ரோட்டில் வந்து விழுந்தது. இதில் உட்கார்ந்திருந்த கண்டக்டர் முருகேசன் தூக்கி வீசப்பட்டார். பலத்த காயம் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரத்தில் குணா என்பவர் ஜீப்பை ஓட்டிச் சென்றார். திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் ராஜேஸ்வரி ராஜேந்திரன் மீது மோதியது. இதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். ஜீப் தனியார் தங்கும் விடுதி வளாகத்தில் மோதி நின்றது. ஜீப் டிரைவர் குணாவும் காயமடைந்தார். கொடைக்கானல் போலீசார் விசாரிக்கின்றனர்.
காஞ்சிபுரம் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தனியார் அமைப்பு சார்பில் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடந்தது. 8 நாட்களுக்கு முகாம் நடக்கவுள்ளது. சென்னை தண்டலத்தில் உள்ள சவிதா பல்கலைக்கழகத்தின் விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலாவியல் கல்லூரி சார்பில் பிரியாணி திருவிழா நடந்தது. இதில் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், இல்லத்தரசிகள் என 3000க்கும் அதிகமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அது அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவானது. அதற்கான சான்று வேந்தர் வீரையனிடம் வழங்கப்பட்டது. கேரளாவில் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் கேரளா, தமிழக எல்லைகளில் 2 மாநில தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபடுகின்றனர். கேரளாவில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற உள்ள நிலையில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவின் போது மயிலாடுதுறை கோனுலாம்பள்ளம் ஓட்டுச்சாவடியில் பாமக, அதிமுகவினர் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் பாமகவினர் அதிமுக பூத் ஏஜென்ட் செந்தில்நாதன், சண்முக ராஜேஸ்வரனை தாக்கியதாக கூறப்படுகிறது. பாமகவினரே பந்தநல்லூர் போலீசில் புகார் கொடுத்துள்ளனர். சண்முக ராஜேஸ்வரனை விசாரிக்க சென்றனர். அப்போது அவரை தாக்கும் சிசிடிவி காட்சிகளை கொடுத்தார். அதை பார்த்த போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் கட்டுப்பாடுகள் தொடர்கிறது. தமிழக கேரள எல்லையில் உள்ள கண்ணகி கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா நடந்தது. பூசாரி பஞ்சுராஜா காணிக்கை பணம் மற்றும் கோயில் பூஜை பொருட்களுடன் காரில் தேனிக்கு புறப்பட்டார். தேனி லோயர் கேம்ப் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் நிறுத்தி சோதனையிட்டனர். பூசாரி தட்டில் விழுந்த காணிக்கை 96,885 ரூபாயை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் மருந்து கடையில் மருந்து வாங்க நின்றிருந்த 37 வயது பொன் அருளப்பன் என்பவர் கீழே விழுந்து இறந்தார். உடல்நலக் குறைவால் மருந்து கடையில் மருந்து வாங்குவதற்காக வரிசையில் நின்றபோது மயங்கி விழுந்ததில் தலையில் அடிபட்டு இறந்தார். சென்னை அடையாறில் உள்ள பிரபல துணிக்கடை எதிரில் 2 இளைஞர்கள் போதை தலைக்கேறி சாலையிலேயே படுத்து உருண்டனர். இதனை கண்ட வழியாக வந்த போலீசார் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி எழுப்பி அனுப்பி சேலம் ராஜகணபதி கோயிலில் மாதந்தோறும் உண்டியல் காணிக்கை எண்ணுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இம்மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டன. 4 உண்டியல்களிலும் 14,31,441 ரூபாயும், 11 கிராம் தங்கம், 135 கிராம் வெள்ளி, 2 அமெரிக்க டாலர்கள், 4 கத்தார் ரியால் நோட்டுகளும் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மெயின் ரோட்டில் உள்ள மானாவரி நிலத்தில் கடும் வெயிலின் காரணமாக திடீரென தீப்பிடித்தது. ஊருக்குள் பரவாமல் இருக்க தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து விசாரணை கஞ்சா கைதி பணக்குடியைச் சேர்ந்த மணிகண்டன் தப்பி ஓட்டம் பிடித்தார். TVMCH போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவரை தேடி வருகின்றனர். திருச்சி மணப்பாறை அருகே கார் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பெண் மேற்பார்வையாளர், அவரது கணவர் மற்றும் கணவரின் தம்பி உள்ளிட்ட 3 இறந்தனர். துவரக்குறிச்சி போலீசார் விசாரிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் அம்பலவானம்பேட்டையைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் மதுபோதையில் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீசினர். தவறுதலாக சிலையின் பின்புறம் இருக்கும் ஊராட்சி மன்ற அலுவலக சுவற்றில் விழுந்து சத்தத்துடன் வெடித்தது. தகவலறிந்த குள்ளஞ்சாவடி போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மேல்நெல்லி கிராமம் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த ரோஸ் என்பவரது வீட்டில் பிரிட்ஜ் வெடித்ததில் வீடு முழுவதும் தீ பரவியது. கலவை தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. திமுக கவுன்சிலர் சிவக்குமார் 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கினார். கேரளாவில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. வயநாட்டில் உள்ள கம்பமலை எஸ்டேட் பகுதியில் நக்சலைட்டுகள் மொய்தீன், சந்தோஷ், சோமன் ஆகியோர் துப்பாக்கிகளுடன் வந்துள்ளனர். இங்கு தமிழ் மற்றும் மலையாள மொழி பேசும் தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ளனர். இவர்களிடம் நக்சலைட்டுகள் தேர்தலில் ஓட்டளித்து எந்த பயனும் கிடையாது, எனவே தேர்தலை அனைவரும் புறக்கணிக்க வேண்டும், எங்களோடு இணைந்து போராட முன்வர வேண்டும் என்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்ணாரம்பட்டு கிராமத்தில் புறம்போக்கு இடத்தை ஆள்வது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினையால் கடந்த 2005ஆம் ஆண்டு குலசேகரன் மற்றும் காத்தவராயன் இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டனர். இந்த இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய 20 பேருக்கு விழுப்புரம் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்தாலம்மன் கோயில் திருவிழாவில் சாமி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 2 பிரிவினரிடையே முன்விரோதம் காரணமாக மோதல் ஏற்பட்டது. ஒரு பிரிவினர் சாமி சிலையின் தலையை துண்டாக்கினர். மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சமரசம் செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தேனி மாவட்டம் போடி TVKK நகரில் நள்ளிரவில் 2 டூவீலர்களுக்கு தீ வைத்தனர். மர்ம நபர்களின் செயலா என போடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் ஏற்காடு அடிவாரம் பகுதியைச் சேர்ந்தவர் போலீஸ் ஏட்டு ஹரிதாஸ், வயது 59, பனமரத்துப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கடந்த 1 வருடமாக பணிபுரிந்தார். திங்களன்று இரவு பணியில் இருந்தார். அதிகாலையில் மயங்கிய நிலையில் கிடந்தார். அவரை சக போலீசார் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அங்கு இறந்தார். ஹரிதாஸுக்கு ஏற்கனவே இதய நோயால் ஆஞ்சியோ செய்யப்பட்டுள்ளது.
சேலம் வாழப்பாடியைச் சேர்ந்தவர் லைன்மேன் சுந்தரராஜன், வயது 50. முத்தம்பட்டி மயானம் அருகே டிரான்ஸ்பார்மர் பழுது பார்க்க சென்றார். டிரான்ஸ்பார்மர் மீது ஏறியபோது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்தார். படுகாயங்களுடன் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். சிகிச்சை பெற்று வந்த சுந்தரராஜன் நேற்று இறந்தார். சுந்தரராஜன் மனைவி மகேஸ்வரி போலீசில் புகார் கொடுத்துள்ளார். வாழப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். சேலம் சங்ககிரி அருகே உள்ள பாப்பாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயது தமிழரசி. இவரது அண்ணன் சரத்குமார். இவர் தோட்டத்தில் பறவைகளை விரட்ட பால்ரஸ் துப்பாக்கி வைத்திருந்தார். வீட்டுத் திணையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சரத்குமாரின் 4 வயது மகன் விளையாடியுள்ளார். அப்போது துப்பாக்கியை அழுத்தியதில் வீட்டுக்கு வெளியே இருந்த தமிழரசியின் நெஞ்சு பகுதியில் பால்ரஸ் குண்டு பாய்ந்தது. காயமடைந்த அவரை ஈரோடு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அங்கு அவர் இறந்தார். தமிழரசியின் அண்ணன் சரத்குமார், அவரது பெரியப்பா மகன் சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். போர் தொடங்கியதிலிருந்து தற்பொழுது வரை 5 லட்சம் ராணுவ வீரர்கள் உக்ரைன் இழந்துள்ளதாக ரஷ்ய ராணுவ மந்திரி செர்ஜி ஷோய்கு தெரிவித்தார். உக்ரைன் ராணுவத்தின் 22,000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 1000 ஏவுகணைகள், 900 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை ரஷ்யா அழித்துள்ளது என்றார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் பெர்பேங்க் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து DC-4 என்ற சரக்கு விமானம் புறப்பட்டது. புறப்பட்டு 11 கிலோமீட்டர் தூரம் சென்ற நிலையில் விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 2 பேர் இறந்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். ஜப்பான் நாட்டின் ஆல் நிப்பான் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் சுமார் 200 பயணிகளுடன் ஷின் சித்தோஷ் விமான நிலையத்திற்கு வந்தது. விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் ரக்கை பகுதியில் இருந்து புகை வெளியேறியது. பயணிகள் பீதியடைந்தனர். அவசரமாக பயணிகளை இறக்கினர். ஆயில் கசிவு காரணமாக புகை வந்திருக்கலாம் என தெரிவித்தனர். 9வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் ஜூன் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. T20 உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணி வரும் 28ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் வீரர் சேவாக் தான் தேர்வு செய்த இந்திய அணியின் பிளேயிங் 11ஐ அறிவித்துள்ளார். அதில் ஹர்திக் பாண்டியா இடம்பெறவில்லை. ஆனால் சந்தீப் சர்மாவை பிளேயிங் 11இல் சேர்த்து சேவாக் ஆச்சரியம் அளித்துள்ளார். பசங்க, கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் பாண்டிராஜ். கடைசியாக இவரது இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் வெற்றி பெறவில்லை. அதன்பின் பாண்டிராஜின் அடுத்த படம் பற்றி எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் அவரின் அடுத்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. இதில் நாயகனாக விஜய் சேதுபதி நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமல் தயாரிப்பில் அவரது மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன் இசையமைத்து பாடி மார்ச் 25இல் வெளியிடப்பட்ட ஆல்பம் இனிமேல். ஸ்ருதியுடன் இயக்குநர் லோகேஷ் கனகராஜும் நடித்தார். இன்றைய இளைஞர்களின் காதலின் நிலை, அதன் சிக்கல்களை சித்தரித்து உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த பாடல் இப்போது யூடியூபில் 10 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை கடந்து ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் சினிமாவை தாண்டி மலையாளம், தெலுங்கு ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இப்போது முதன்முறையாக கன்னடத்தில் என்ட்ரியாகியுள்ளார். சிவராஜ்குமார், டாலி தனஞ்சயா நடிப்பில் உருவாகும் உத்தரகாண்டா என்ற படத்தில் துருகி எனும் வேடத்தில் நடிக்கிறார். இதில் டாலி தனஞ்சயாவுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா நடிக்கிறார். ரோஹித் இயக்க படப்பிடிப்பு நடந்து வருகிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகளும் நடந்தன. நடிகர் சங்க நிர்வாகத்தில் நடந்த குழப்பம், தேர்தல் வழக்குகளால் 40% பணியோடு சங்க கட்டிடம் நின்று போனது. தற்போது பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு பணிகள் மீண்டும் துவங்கியுள்ளன. கமல், விஜய், உதயநிதி ஆகியோர் தலா 1 கோடி ரூபாய் நிதி வழங்கிய நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் 50 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். இதற்கான காசோலையை அவர் தலைவர் நாசர் மற்றும் பொருளாளர் கார்த்தியிடம் வழங்கினார். பீஸ்ட், டாடா ஆகிய தமிழ் படங்களில் நடித்தவர் மலையாள நடிகை அபர்ணா தாஸ். மஞ்சுமெல் பாய்ஸ் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த மலையாள நடிகர் தீபக் பரம்போலை இவர் காதலித்து வந்தார். சமீபத்தில் இவரின் திருமண நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் இன்று கேரளாவின் குருவாயூர் கோயிலில் எளிமையான முறையில் திருமணம் நடந்தது. இதில் இருவரது நெருங்கிய உறவினர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். மலையாள சினிமா இந்த வருடம் ஆச்சரியங்களுக்கு மேல் ஆச்சரியத்தை அளித்து வருகிறது. இந்த ஆண்டின் 4வது 100 கோடி படமாக பகத் ஃபாசில் நடிப்பில் ஏப்ரல் 11 வெளியான ஆவேஷம் அமைந்துள்ளது. 2 வாரங்களில் இந்த சாதனையை இந்த படம் படைத்துள்ளது. இந்தியாவில் 60 கோடியும் வெளிநாடுகளில் 40 கோடியும் வசூலித்துள்ளது. இந்த ஆண்டில் இதற்கு முன் பிரேமலு, மஞ்சுமெல் பாய்ஸ், ஆடு ஜீவிதம் ஆகிய படங்கள் 100 கோடி வசூலை கடந்தன. மலையாளத்தில் பகத் ஃபாசிலின் முதல் 100 கோடி படம் இதுவாகும். இயக்குநர் AR முருகதாஸ் ஹிந்தியில் சல்மான் கான் நடிப்பில் சிக்கந்தர் என்ற படத்தை இயக்கவுள்ளார். தற்பொழுது சிவகார்த்திகேயன் படத்தை இயக்கி வரும் இவர் இதை முடித்ததும் சல்மான் படத்தை இயக்குகிறார். அடுத்த ஆண்டு படம் வெளியாகும் நிலையில் இதில் நாயகியாக நடிக்க த்ரிஷா, சமந்தா ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போது கியாரா அத்வானி நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
நடிகை சாய் தன்ஷிகா நடித்த தி ப்ரூஃப் திரைப்படத்தை இயக்குநர் ராதிகா மாஸ்டர் இயக்கியுள்ளார். அடுத்த மாதம் 3ஆம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. படம் வெளியாவதை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்திடம் படக்குழுவினர் ஆசி பெற்றனர். இது குறித்தான புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகிறது.